பாட்டு புத்தகத்தில் 494வது பாட்டு முதல் அணியும் 2 அணியும் மட்டும்தான். பாட்டு புத்தகம் 494. அன்பு யேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கியதா, அந்த அன்பை நான் என்றும் விடேன், அந்த அன்பை நான் என்றும் விடேன். பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்த, பாவியாக தேடி வந்த பரிசுத்த தேவ அன்பு, அல்லேலூயா பரிசுத்த தேவ அன்பு, அன்பு யேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீக்கியதா, அந்த அன்பை நான் என்றும் விடேன், அந்த அன்பை நான் என்றும் விடேன். நேசர் என்னை அன்பால் இழைத்தார், பாசமாயவரோடு இணைத்தார். நேசர் என்னை பாசமாயவரோடு இணைத்தார். ஆவேரும் அன்பேரும் அன்பு அந்த அன்பை நான் என்றும் விடேன், அந்த அன்பை நான் என்றும் விடேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 - 19 வரைக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கின்ற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பினார். அவர் விசுவாசிக்கும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இராதபடினால் அவன் ஆக்கினத்திற்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷுடைய கிரிகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால் அவள் ஒளியை பார்க்கலும் வில்ல விரும்புவதே அந்த ஆக்கினத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஜபம் செய்வோம். இந்த மகா இருக்கும் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் சமுத்திரம் இன்னொரு முறை வசந்த வாசிக்கும். இப்படி சமுத்திர வசனத்தை நான் பகிர்ந்து கொள்ளும். கர்த்தாவை நீ பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம் எடுத்துக்கிறோம். இந்த கூட்டங்கள் ஒரு சுத்தமாக கொண்டு வரோம். இங்கே ஆண்டவரே அறியாத பிள்ளைகள் இருப்பார் என்றால் விசுவாசம் பிள்ளைகளும் அவரும் ரட்சிகளாக ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படிவும் உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உடைய கண்ணில் தான் இரக்கம் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கை பெற்றோரும் நடந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில பிள்ளைகளும் பின்பற்றி உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்பேற்பட்ட கீழ்ப்படுதலை தாரும் உதவி செய்யும். நீ சிலுவின் மரண பெருந்தும் நீ கீழ்ப்படுந்தவராகி நடந்தது போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் உண்மை சார்ந்து கொண்டு கீழ்ப்படிந்து உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவை கீழ்ப்படுதலை தாரும் உதவி செய்யும். ஆசீர்வதி எல்லா கல்லாண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்கூடும் பணி முடிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன விசுவாசின் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தில் ஆண்டவர் அன்பு கூறலன்னு சொன்னால் அவர் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உலகம் ஆதாம் மூலியமாக இந்த உலகம் விழுந்து போச்சு.
அதே உலகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக மறுபடியும் மீட்டு தேவனோடு இணைப்பதற்காகத்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 17 வசனத்தில் உலகத்தை ஆக்கினைகளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை அனுப்பல, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பல. நீங்கள் இதெல்லாம் மற்ற இதில் புராணங்கள்லாம் படிச்சோம்னா துஷ்டனுக்கு நிஷ்ட பரிகாரம், அவன் செய்த தவறுக்கு பனிஷ்மெண்ட்டு. ஆனால் வேதத்தில் அப்படி கிடையாது. பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தான் தேவகுமாரன் உலகத்தில் வந்தார். அந்த பாவியை அப்படியே அழிக்கிறதுக்கு வரல. அப்படி இருந்தால் அன்புள்ள கடவுள்னு அவர் சொல்ல முடியாது. அவர் அன்புள்ள கடவுளாக இருக்கிறதுனால நம்மை மீட்பதற்காக குமாரனாக இந்த உலகத்தில் வர பாவியை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. அரசனிலிருந்து ஆண்டி வரைக்கும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி தெய்வத்தை விட்டு பிரிந்து போயிருக்கிறாங்க. பிரிந்து போனதுனால்தான் உலகத்தில் சாபம் இருக்கிறது. இந்த சாபத்தினால்தான் உலக ஜனங்கள் இன்னைக்கு அழிஞ்சு இருக்கிறாங்க. உலகத்தில் ஜனங்க சாபத்தை தலைமையில வைத்து கொண்டு போகிறதுனால இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கு. அதனால தான் போயினேக்கிறான், திடீர்னு இறந்துட்டாங்க. சின்ன பசங்க, ஸ்கூலுக்கு போகிற பசங்க, அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததுன்னு சொன்னால் காரணம் என்ன? ஆனால் வசனத்தில் நீ நீதிமொழி புஸ்தகத்தெல்லாம் படித்தோம்னா நம்ம உன் ஆயுசு காலத்தை கூட்டுவேன் என்ற நீதிமொழி புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த கத்தோலிக்க ஜனங்கள் நிமித்தமாக கத்தோலிக்க ஜனங்கள் விசுவாசின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டுறார். இவ்வளோ காரியம் கத்தோலிக்க ஜனங்களாகி நமக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஆகையினால நாம் நம்மை ரட்சிப்பதற்காக தான் ஆண்டு உலகத்தில் வந்தார். தீமையிலிருந்து காப்பதற்காக தான். உலகத்தில் தவறான காரியத்தில் நடத்துகிற ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கான். எவனை வெகலாம் என்று வகைதேடி சுற்றிருக்கிற பிசாசு இந்த உலகத்தில் ஒருத்தர் இருக்கிறான். அவன் உலக ஜனங்களை கெடுத்து அழிவான காரியத்தை கொண்டு போவதற்கு இந்த உலகத்தில் விழிப்பாக இருக்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் பிரபஞ்ச லோகாதிபதி. இந்த ஜனங்களுடைய மனக்கண்ணை கூடாக்கி கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவள் நடத்தி அடிவான காரியத்தில் கொண்டு போகிறான். அதே போல் விசுவாசிகள் நமக்கும் சில காரியங்களை காட்டி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து ஆண்டவர் சார்ந்து கொள்ளாதபடி செய்கிற காரியம் உண்டு. அதனால நமக்கு ஒரு கவனம் வேண்டும். அதுதான் விழிப்பு. வசனத்தில் நிருபத்திலாம் பார்த்தீங்கன்னா விழிப்பு, கவனம், எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த நிருபத்துகளில் நிறைய நம்மளை எச்சரிக்கை. அதனால் நம்ம ஒரு கவனமாக வாழ வேண்டியதாக இருக்குது. ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்தோம்ன்றது ஆண்டவர் கட்டாயம் கேட்பார். என்னையும் கேட்பார், உங்களையும் கேட்பார், ஒவ்வொருத்தரும் கேட்பார். ரட்சிக்கப்பட்ட